ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்பில் வரும். ஸோ இனிமேல் டெய்லி ஒரு 5 minutes வீடியோ அப்படிங்கிறத போட போகிறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு கண்டென்ட் வீடியோ அப்படிங்கிறது வரப்போது. கொஸ்டினை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல இனிமேல் வரக்கூடிய நாட்களில். ஸோ இந்த 5 நிமிஷம் வீடியோவில் கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் இயரில் வந்த டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்றைக்கி அப்படி நான் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 3rd பார்ட், 3வது அட்டவணையில் தான், சரி 3வது பகுதியில் தான் நமக்கு இருக்குது. ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எத்தனாவது பார்ட்டு? 3rd பார்ட். ஆர்டிக்கல் என்ன? 12லேருந்து 35. இது நம்ம எங்கேருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூஎஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத எடுத்தோம். ஏன்னா யூஎஸில் ரைட் டு பில் அப்படின்னு இருக்கும், அது பில் ரைட்னு சொல்கிறோம். ரைட் டு பில் அப்படின்னு இருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேக்னா கார்ட்டா, அரசியலமைப்பின் சாசனம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. மகா சாசனம் அப்படின்னு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் சொல்கிறோம். இது ஒவ்வொரு இந்தியாவோட சிட்டிசன்ஸுக்கும் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசியல் சுதந்திரத்தை நமக்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகுதி 3ல் இருக்குது, ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷனில் நம்ம இதை எடுத்தோம். இது இந்திய அரசியலமைப்போட மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு நமக்கு கொடுத்துட்ருக்கு. சரியா? இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 7 வகையான அடிப்படை உரிமைகள் நமக்கு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் 7 type ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குது? 6 வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நமக்கு இப்போ இருக்குது. ஸோ இப்போ எது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமைகள் சொல்கிறோம். ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். தென் ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லக்கூடியது இந்தியாவோட ஒவ்வொரு சிட்டிசனோட சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நல்லா கவனிச்சுக்கணும், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஆர்டிகல் 23, 24 அப்படிங்கிற இந்த 2 ஆர்டிகல் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், சமய சுதந்திர உரிமைகள் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? 25லேருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் சொல்லக்கூடியது இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறோம். கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ஆர்டிகல் 29லேருந்து 30 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்ன கேப் வந்துருச்சு? நடுப்புற 31 அப்படிங்கிறது கேப் வந்துச்சு. இந்த 31 என்ன இருந்துச்சு? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம், சொத்துரிமை. ஸோ அது என்ன ஆயிடுச்சு? ரிமூவ் பண்ணிட்டோம். எந்த வருஷம் ரிமூவ் பண்ணோம்? 1978. என்ன அமெண்ட்மெண்ட் படி? 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1978 நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ எங்கே வச்சுருக்கோம்? ஆர்டிகல் 300A, அதாவது பார்ட் 12 இருக்கக்கூடிய ஆர்டிகல் 300A ஒரு லீகல் ரைட், சட்ட உரிமையாக வச்சுருக்கிறோம். சரியா? இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக். அப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. பார்ட் 3லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். எந்த நாட்டிலேருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அது என்ன சொல்கிறோம்? மேக்னா கார்ட்டா, அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இந்தியாவோட சிட்டிசனுக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுதந்திர சமத்துவ உரிமைகளை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழங்குது. ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்குது. அந்த 7வது என்ன ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகல் 31 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி ஆர்டிகல் 300A கொண்டு போய் வச்சிட்டோம். இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம பார்ப்போம். கட்டாயம் மறந்துடாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கேள்வி இதுலேருந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தேங்க்யூ.